வணக்கம் நேயர்களே, இன்றைய தொகுப்புல என்ன விஷயம் சம்பந்தமா பார்க்க போறோம்னு சொன்னால், காலியில இருக்கிற மாப்பலகம பகுதியில ஒரு பிளாஸ்டிக் விற்பனை நிலையம் இன்றைக்கு தீப்பற்றி எரிஞ்சு கொண்டிருக்குது. அந்த இடத்துல மிக அதிகமாக அந்த இடத்துல தீ அணைக்க முடியாத அளவுல தீப்பற்றி எரிகிற காட்சி இன்றைக்கு எல்லாரையும் உருக்குற வகையில அந்த இடத்துல ஏராளமான மக்கள் அல்லோலகப்பட்டிருக்கிற காட்சியை கூட அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. அந்த இடத்தை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் தொடர்ச்சியான கடத்தொகுதியாக இருக்கிறது. அந்த இடத்துல என்னன்னு சொல்லி சொன்னால் மின்னொழுக்கு ஏற்பட்டதன் காரணமாகத்தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக கூட சொல்லப்படுகிறது. இருந்த போதிலும் அந்த கடை வியாபாரிகள் இன்றைக்குமே அந்தரிச்சு கொண்டிருக்கிறார்கள். உயிருக்காக போராடுகின்றதை விட அடுத்த விஷயம் என்று சொன்னால் அந்த இடத்துல இருக்கின்ற அந்த இடம் வெடிச்சு சிதறுது. அந்த இடத்துல இருக்கிற பொருட்கள் எல்லாமே எரிகிற காட்சியை கூட அப்ப நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் என்று சொல்லி சொன்னால் காகிள்ஸ் புட் சிட்டி இருக்குது. அந்த புட் சிட்டிக்கு அண்மித்து அப்ப அதாவது தீ எரிஞ்சு கொண்டு வரதையும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இருந்த போதிலும் அப்ப இந்த இடத்துக்கு தீயணைப்பு படையினர் அல்லது தீயணைப்பு பிரிவு உடனடியாக அந்த இடத்துக்கு போய் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் எவருமே வராத ஒரு காட்சியை கூட அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இதுல என்னன்னு சொன்னா உண்மையில அது ஒரு நகர் பகுதியாக இருக்கிறது. அங்கே என்ன நடந்தது, எப்படி நடந்தது, அந்த சம்பவம் தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை இலங்கையினுடைய போலீசார் மேற்கொண்டு வருவதாக கூட தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த இடத்துல பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன சொல்லி சொன்னால், இதே போல நிறைய தீ விபத்துக்கள் ஏற்பட்டிருக்குது. அது யாழ்ப்பாணமாக இருக்கலாம், கொழும்பாக இருக்கலாம், காலியாக இருக்கலாம், கண்டியாக இருக்கலாம், எந்த இடமாக இருந்தாலும் இப்படியான சம்பவங்கள் அதிகமாக ஏற்பட்டிருக்குது. இதனூடாக சொத்துக்கள், அதாவது மக்களுடைய அல்லது வியாபாரிகளுடைய அந்த வியாபாரம் செய்யக்கூடிய அந்த பொருட்கள் அல்லது அவர்களுக்கு இதே போன்று பல வகையான இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. நிச்சயமாக இது ஒரு திடீர் விபத்து. அதற்காக இதனை எவராலும் உடனடியாக தடுத்து நிறுத்த முடியாது. இருந்த போதிலும் அந்த இடத்திலே உடனடியாக இந்த தீயணைப்பு பிரிவினர் அந்த இடத்துக்கு சென்று அந்த தீயை அணைக்க வேண்டிய அந்த பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. நிச்சயமாக அந்த இடத்திற்கும் தீயணைப்பு பிரிவினர் இருக்கின்ற இடங்களுக்குமான அந்த தூரம் சரியான வகையில் எவ்வளவு தூரம் என்ற விஷயம் எங்களுக்கு தெரியாதிருந்த போதிலும் இருப்பினும் அந்த விஷயத்தில் சரியான முறையில் அந்த தொகுதியில் பொறுப்பாக இருக்கக்கூடிய உரிய திணைக்களங்களுக்குரிய அல்லது அந்த போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சரியான முறையிலே செயற்பட வேண்டியது அவர்களுடைய பாரிய பொறுப்பாக இருக்கிறது. அதாவது இந்த காலி மாப்பலகம பகுதியில் இடம்பெற்ற தீ விபத்தை பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் ஒவ்வொருத்தருடைய மனங்களை நெகிழ வைக்கின்ற ஒரு சம்பவமாகத்தான் நிச்சயமாக இது பார்க்கப்படுகிறது. ஏன்னு சொல்லி சொன்னால் அதுல இவ்வளவு அந்த வியாபார நிலையங்களோட இவ்வளவு பொருட்கள் இன்றைக்கு எரிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த கடத்தொகுதியில் இருக்கிற வியாபாரி நிலைய உரிமையாளர்களுடைய நிலையை நிச்சயமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கிறது. இருந்த போதிலும் இந்த வீதியில தீ விபத்து ஏற்பட்டதால அல்லது இந்த
கடத்தொகுதியில வந்து தீ விபத்து ஏற்பட்டதாக, போக்குவரத்து வந்து நெரிசல் ஏற்பட்டதாகவும் அந்த பகுதியை உடனடியாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். அந்த இடங்கள் வந்து எல்லாமே வந்து தீப்பிழம்பாகத்தான் காட்சி அளிக்கிறது. அந்த அளவு மிக மோசமாக எல்லாமே வந்து வெடி சிதறது. அந்த அளவு ஏராளமான மக்கள் அல்லது அந்த வியாபாரிகள், அது கடையில வந்து பொருட்களை வந்து கொள்வனவு செய்ய வந்தவர்கள், அதே நேரம் இந்த ஒரு பாதையால ரோட்டால வந்து பயணிக்கக்கூடிய பாதசாரிகள் சொல்லி இப்ப அந்த இடத்துல வந்து தீ வந்து எரிஞ்சு கொண்டிருக்கிற இடத்துல வந்து ஏராளமான மக்களை கூட அவதானிக்க கூடியதாக இருந்தது. இருந்த போதிலும் இப்படியான சம்பவங்கள் இடம்பெறாதவாறு சரியான முறையிலே அந்த இடங்களுக்கு அல்லது அந்த கடற்தொகுதிக்கு மின் வளங்களை அல்லது மின் இணைப்புகளை சரியான முறையிலே செய்திருக்க வேண்டியதும் உரிய தரப்பினருடைய அல்லது அந்த வியாபார உரிமையாளர்களுடைய பொறுப்பாகவும் இருக்கிறது. இந்த மின்னொழுக்கு எப்படி ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது என்ற விவரங்கள் கூட இதுவரைக்கும் வெளியாகவில்லை. ஆனா இந்த சம்பவம் வந்து அந்த மாப்பலகம பிரதேசத்தில் வாழ்ற மக்களை அல்லது அந்த பிரதேசத்தை வந்து நெகிழ்ச்சிக்குள்ளாக்கி உள்ளது அல்லது அந்த பிரதேசத்தில் வாழ்ற மக்களை வந்து ஒரு கவலைக்கிடமான சம்பவமாக, அதாவது இந்த சம்பவம் வந்து நேற்று இரவு நடந்திருக்கிறது. இந்த சம்பவம் வந்து மாற்றி இருக்கிறது. சார்மா தண்ணி வாளியில தண்ணி அள்ளி ஊற்றக்கூடிய ஒரு நிலைமை இல்லை. ஆனா அந்த இடத்துல வந்து பலர் வந்து அச்சத்தோட பார்க்கிற மற்றது அல்லோல கல்லோலப்படுற காட்சியை வந்து அப்ப பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதை வந்து இந்த வீடியோ நீங்க பார்த்தாலே தெரியும் எந்த அளவு மோசமான ஒரு வலிய அந்த கடத்தொகுதியில, இது ஒரு கடையல்ல இரு கடையல்ல, அந்த கடத்தொகுதி நீட்டுக்கும் அப்படியே வந்து தீ பிடிச்சு கொண்டு வரத கூட அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பக்கத்தில் இருக்கிற காகிள்ஸ் ஃபுட் சிட்டியும் வந்து இதற்குள்ள சேதத்துக்கு உள்ளாகி இருக்கும் நினைக்கிறேன். ஆனா இதன் சரியான விவரம் தெரியல. ஆனா இந்த சம்பவம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. ஆனால் காகிள் ஃபுட் சிட்டிக்கு வந்து சேதம் ஏற்பட்டிருக்கலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை நான் அப்படித்தான் கருதுகிறேன். சரியா அப்ப சிறு நேரத்துக்கு பிறகு வந்து தீயணைப்பு பிரிவினர் அந்த இடத்துக்கு வந்து தீய ஓரளவு அணைச்சி கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர அந்த சம்பவங்களை அல்லது அந்த காட்சியையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக தீயணைப்பு பிரிவினர் அந்த இடத்திலே கடுமையாக வாதாடி, அதாவது இந்த தீயோட வாதாடி இந்த தீயை வந்து அணைக்கிற சம்பவத்தையும் காணக்கூடியதாக இருக்கிறது.
நல்லது சொந்தங்களே, மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.